கும்பகோணத்துலேருந்து துர்கா அப்படின்னு ஒரு சகோதரி வந்திருக்கிறாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சு? எனக்கு 4 வருஷமாக ஸ்பைனல் ப்ராப்ளம் இருந்துச்சு. கை வலி வந்தாலே தலைவலி ஆகி கிடினஸ் அதிகமாகிடும். இந்த கிடினஸ் வந்துச்சுனாலே என்னால் எந்த ஒர்க்குமே பண்ண முடியாது. அப்படியே படுத்துடணும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் நான் இப்படியே போயிட்டு இருந்தேன். நேற்று கொண்டு தலைவலி அதிகமாக ஓவர் ஆயிடுச்சு. மயக்கம் அப்படியே இங்கே சர்ச்சில் போய் படுத்துட்டேன். உள்ளே போய் படுத்துட்டேன். அதுக்கப்புறம் காலையிலே என்னால் ஒன்றுமே செய்ய முடியல. அதோடய நான் ஒரு 11 மணி இருக்கும் அப்போ தான் வந்தேனே. வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு போயுமே என்னால் முடியல. அப்படியே போய் தூங்கிட்டேன். இப்போ வரும்போது நான் ஆண்டவர்களுக்கு நமக்கு விசுவாசமாக நான் வந்தேன். ஆண்டவர் சுகம் கொடுப்பாங்கன்ட்டு அதே போல் இப்போ ப்ரே பண்ணேன். அவ்வளோ தலைவலியில் தான் இருந்துச்சு. திரும்பவும் மறுபடியும் ப்ரே பண்ணாங்க. திரும்பவும் தலைவலி இருந்துச்சு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா இப்போ 2வது தடவை ப்ரே பண்ணும்போது பரிபூரண சுகத்தை நான் பெற்றுக்கொண்டேன். அது 4 வருஷமாக இருந்துகிட்டே இருக்கு சார். இப்போ பாஸ்டர் ஜெபம் பண்ணோன்னா ஆண்டவர் அற்புதமாக ஒரு பரிபூரண விடுதலை கொடுத்துருக்காங்கன்னு அவங்களே சொல்கிறாங்க. இப்போ நல்ல சுகமாக இருக்கீங்களா? ஆமென். தேங்க்யூ லார்ட். மகிமை ஆண்டவர் ஜீசஸ். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆமென். ஆமென். இப்போ நீங்கள் சொல்லுங்கள் மனைவியை குறித்து. என்னோட மனைவிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளாகவே ரொம்ப சரீரத்தில் ரொம்ப பிரச்சனையாகவே இருந்துச்சு. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக அவங்க ஸ்கூல் டீச்சராக வேலைக்கு போயிட்டுருக்காங்க. வண்டியில் தான் போவாங்க. ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 32 கிலோமீட்டர் பயணம் செஞ்சுட்டு வருவாங்க. இது நிமித்தம் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 6 மாதமாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த ஸ்பைனல் ப்ராப்ளம் நாங்களும் அந்த பிசியோதெரப்பி அங்கே இங்கே நாட்டு வைத்தியம் அப்படிலாம் செஞ்சு பார்த்தோம். இன்னை வரைக்குமே எங்களுக்கு ஒரு விடுதலையே கிடைக்கல. எத்தனை வருஷமாக அது மாதிரி பார்த்தீங்க? இது ஒரு வருஷமாகவே நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தோம். நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 3 நாளாக ரொம்ப பயங்கரமாக அவங்க அந்த அவஸ்தையில் இருந்துருந்தாங்க. இதனால் என்னோட வேலையை கூட ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டுச்சு. நான் அடுத்த மாதத்துலேருந்து கூட வேலையை கூட நின்றுட்டுலாம், இவ்வளோ கஷ்டப்படுறாங்க கூட நான் அவர் வேலையை கூட விட்டுடலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு அவங்க வந்திருக்காங்க. அந்த மாதிரி நிலையில் இருந்தது. ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிட்டு தான் இருந்தோம். ஆனால் ஆண்டவர் சித்தத்துப்படி நீங்கள் நடத்துங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு எங்களுக்கு பாருங்கள் ஆண்டவர் கிருபையினால் இந்த 3 நாள் ஹீலிங் கூட்டம் நாங்கள் எப்படி தான் ஒரு விடுதலை கிடைக்கணும் ஒரு விசுவாசம் எனக்குள்ளே உள்ள ஒரு சொல்லி ஆவியானவர் உணர்த்திக்கிட்டே இருந்தார். பாஸ்டர் சொன்னாங்க இது கண்டிப்பாக ரிலீஃப் ஆகும் சொன்னாங்க. அதே மாதிரியே ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவர் தொடுதலை உண்டானுச்சு. அவங்க மயக்கம் போட்டு கீழே விழுந்தாங்க. எந்திரிக்கும் போது துள்ளி குச்சி தான் எந்திரிப்பாங்கன்னு பாஸ்டர் சொன்னாங்க. அதே மாதிரி எந்திரிக்கும் போது அந்த முகமலர்ச்சியோட அந்த உற்சாகத்தோட அந்த ஒரு சிறு வலி தலைவலி எந்த ஒரு இல்லாமல் ஒரு புது மாற்றத்தை ஆண்டவர் கிருபையாக தந்தார். கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். அல்லேலூயா.